வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 10 சென்டென்சஸ் வித் மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். அதை வித்தின் 5 செகண்ட்ஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஐ ஹோப் தட் யூ ஆர் குட் அட் இங்கிலீஷ். அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருவேன். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிங்களா? ஷீ வில் கம் ஆன் ஃப்ரைடேங்கிற இந்த சென்டென்ஸில் ஒரே ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குது. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடே என்ற இந்த வார்த்தையில். டேஸ் அப்படிங்கிறது காமன் நவுன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இருக்கு இல்லையா, இதெல்லாம் ப்ராப்பர் நவுன். எப்போதெல்லாம் நம்ம ப்ராப்பர் நவுன் யூஸ் பண்ணுறோமோ அந்த நவுனுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். இங்கே வந்து ஃப்ரைடேவுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். இதுதான் மிஸ்டேக் இங்கே. ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆங்க்ரி ஆன் மீ. இந்த சென்டென்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக். ஆங்க்ரி என்ற வேர்டுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஆன் என்ற ப்ரப்போசிஷன் தான் தவறாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக வித் என்ற வேர்ட் தான் நம்ம இங்கே பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆங்க்ரி வித் மீ அப்படிங்கிறதான் கரெக்ட். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆங்க்ரி வித் மீ. Bring my luggages. இந்த சென்டென்ஸில் லக்கேஜஸ் என்ற இந்த வார்த்தை வந்து மிஸ்டேக்கோடு இருக்குது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லக்கேஜ் அப்படிங்கிறது எப்போதுமே சிங்குலர் தான். இட் டசன்ட் ஹாவ் த ப்ளூரல் ஃபார்ம். ஸோ பிரிங் மை லக்கேஜ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், நாட் லக்கேஜஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தது போலவே இங்கேயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஹாவ் யூ ரிசீவ்டு தி இன்ஃபர்மேஷன்ஸ்? இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது பிழையோடு இருக்குது. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. எப்போதுமே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சிங்குலராக தான் பயன்படுத்தப்படும். ஸோ ஹாவ் யூ ரிசீவ்டு தி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறணும். இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஹாவ் யூ ரிசீவ்டு தி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஒரு சிம்பிள் மிஸ்டேக் தான் இந்த சென்டென்ஸில் இருக்குது. ஹி கேம் ஆன் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆன் பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா, இந்த ப்ரப்போசிஷனே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. எஸ்டர்டேக்கு முன்பாக, அதே மாதிரி டுமாரோக்கு முன்பாக நம்ம வந்து ப்ரப்போசிஷனே பயன்படுத்தக்கூடாது. ஓகே, பயன்படுத்தணும் அப்படின்னா the sentence will become incorrect. ஸோ ஹி கேம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். இப்போ டுமாரோ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சரின்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஐ வில் கம் ஆன் டுமாரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, இதில் என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிங்களா? ஷி நோஸ் இங்கிலீஷ். இந்த சின்ன சென்டென்ஸில் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல தான் மிஸ்டேக் இருக்குது. எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு லாங்குவேஜ் நம்ம வந்து சென்டென்ஸுடைய பிகினிங்லேயோ அல்லது மிடில்லையோ அல்லது எண்ட்லேயோ எங்கே வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அந்த லாங்குவேஜினுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம எழுத ஆரம்பிக்கணும். ஓகே, இங்கிலீஷ்னு இருக்கலாம், தமிழ், தெலுங்கு, வாட் எவர் இட் மேபி, எந்த ஒரு லாங்குவேஜை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஸ்மால் லெட்டர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதுதான் இங்கே மிஸ்டேக். கரெக்ஷன் பண்ணிட்டோம். ஐ சேட் பிசைட்ஸ் தெம். இந்த சென்டென்ஸில் பிசைட்ஸ் அப்படிங்கிறது தான் மிஸ்டேக். பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் டூன்னு அர்த்தம். ஸோ பிசைட் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர பிசைட்ஸ்னு நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஐ சேட் பிசைட் தெம் அப்படின்னு தான் சொல்லணும். பிசைட் அப்படின்னா நியர்னு அர்த்தம், பிசைட்ஸ் அப்படின்னா இன் அடிஷன் டூன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கே தெரியும், ஐ சேட் பிசைட் தெம், நான் அவங்க பக்கத்தில் அமர்ந்தேன் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஷீ இஸ் தேர் பட் ஐம் ஹியர். இந்த சென்டென்ஸில் ஐ என்ற இந்த ப்ரோனவுனில் தான் மிஸ்டேக் இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள், ஐங்கிற ப்ரோனவுனை நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் அதை கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை ஸ்மால் லெட்டரில் பயன்படுத்தவே கூடாது. அது சென்டென்ஸினுடைய பிகினிங்கில் இருந்தாலும் சரி அல்லது மிடில் இருந்தாலும் சரி, அந்த ஐ அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸ்மால் லெட்டரே கிடையாது. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஐ வாட்ச்ட் திஸ் இன் விஜய் டிவி.
இந்த சென்டென்ஸில் விஜய் டிவிக்கு முன்பாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய இன் என்ற இந்த ப்ரப்போசிஷன் தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெலிவிஷன் அதாவது ஒரு டிவி சேனலுக்கு முன்பாக நம்ம ஆன் என்ற ப்ரப்போசிஷன் தான் பயன்படுத்தணுமே தவிர இன் பயன்படுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சன் டிவியில் இந்த நியூஸை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாட்ச் திஸ் நியூஸ் ஆன் சன் டிவி அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இன் சன் டிவி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே. Dear friends, this is what the last sentence in this video. She lives in United States. இங்கே ஒரு இடத்துல definite article the அப்படிங்கிறது மிஸ் ஆயிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு முன்பாக the என்ற definite article நம்ம பயன்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம் இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு முன்பாக த என்ற டெஃபினட் ஆர்டிக்கிள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா she lives in the United States அப்படின்னு தான் சொல்லணும். she lives in the United States. That's it. I hope this video is going to be very helpful to improve your spoken English. If it is really useful, you just like and subscribe our channel. Thank you.